ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத்தே இல்லை, ஹேர் நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் ஆகிருக்கு, ஹேர் மாய்ஸ்சராக இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குன்றவங்களுக்கான ஹேர் ஆயில் தான். இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த ஹேர் ஆயில் மென், விமன், குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா, நான் பொடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் உருளைக்கிழங்கு, வெட்டி வேறு, வெந்தயம், கருஞ்சீரகம், இதுதான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆயில் 200 ml எடுத்திருக்கேன். அதனால் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதாவது இலைகள் எல்லாமே ஒரு 2 இலை, 3 இலை, செம்பருத்தி பூ ஒரு 3 பூ, அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த குவான்டிட்டியை டபுள் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆயிலில் ஹீட் பண்ணும்போதே கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு பொங்கி தான் வரும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் கை விடாமல் நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆயிலில் இருக்க அந்த நுரை எல்லாமே அப்படியே கம்மியாகி கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு ஆயில் வரும். ஆயில் பண்ணும்போது தீய விட்டுறாதீங்க. தீய விட்டிங்கன்னா பவர் இருக்காது. கரெக்டான பதத்தில் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பண்ணி முடிச்சுட்டேன். அதை நல்லா ஆற வச்சுட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபைன் கிளாத்தில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலை நான் இந்த மாதிரி ஓப்பன் டைப் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆயில் உங்களுக்கு 3 months வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. 2 days ஒன்ஸ் இதை சன்லைட்டில் வைங்க, ஆயில் நல்லா பவராக இருக்கும். Thank you.